தங்கத்தையும் வைரத்தையும் மாணிக்கங்களையும் பல்வேறு விதமான அணிகலன்களையும் கொண்டு வந்து கொட்டி குவித்துவிட்டு வெறும் கோவணத்தோடு சென்ற பட்டினத்தார் சும்மா படி படி படின்னு சொல்லிட்டே இருக்கிற என்று தன் தாயை அவமானப்படுத்துகிற சொல் ஒன்று இருக்கிறதே. அறிஞர்கள் சொல்லுவார்கள், கோபுரத்தில் இருக்கின்ற எந்த சிலைகளும் கோபுரத்தை தாங்குவதில்லை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவா தத்துவ ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகில் 2 அறைகள் மிகவும் புனிதமானவை என்று சொல்றாங்க. 2 அறைகள், அறைகள் என்றால் ரூம். என்ன அப்படின்னா, ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்னு பள்ளியின் வகுப்பறை. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, தாயினுடைய கருவறையிலிருந்து தான் ஒரு உயிர் பிறந்து மனிதன் என்கின்ற ரூபத்தை எடுக்கிறது. அது எந்த பாலாக இருந்தாலும், ஆண் பாலோ பெண் பாலோ எதுவாக இருந்தாலும் தாயின் கருவறை தான். அந்த குழந்தை அறிவாளியாக, சிந்தனையாளனாக, ஒழுக்கமானவனாக உருவாவதற்கு வகுப்பறை தேவைப்படுகிறது. இந்த 2 அறைகள் தான் மிகவும் புனிதமான அறை என்று தத்துவ ஞானிகள் சொல்லுகிறார்கள். அந்த தாய் எவ்வளவு புனிதமானவள் என்பதற்கு ஆன்மீகம் பலவிதமான விளக்கங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. நான் மெய்சிலிர்த்து போன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் துறந்து விட்ட பட்டினத்தார் காதற்ற ஊசியும் கடைத்தெரு வாரா கான் என்று மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லுகிறார். தங்கத்தையும் வைரத்தையும் மாணிக்கங்களையும் பல்வேறு விதமான அணிகலன்களையும் கொண்டு வந்து கொட்டி குவித்துவிட்டு வெறும் கோவணத்தோடு சென்ற பட்டினத்தார் தன் தாயின் மரணம் வரை தன் தாய் இருக்கும் ஊரிலேயே சுற்றி கொண்டிருந்தார் என்பதுதான் தாயின் மீது அவருக்கு இருந்த அன்பை விளக்குகிறது. ஆதிசங்கரரும் தன்னுடைய தாய்க்கான இறுதி சடங்கை செய்வதற்காக திரும்பி வந்தார் என்றுதான் இந்து மதம் நமக்கு சொல்லுகிறது. மதம் நமக்கு எதை சொல்லி தருகிறது என்றால், பெற்ற தாயை பேணி காப்பதை விட மிகச்சிறந்த தெய்வ வழிபாடு ஏதும் இல்லை என்று சொல்லுகிறது. அந்த கருவறையில் இருந்து உதித்தவர்கள் இந்த தாயை போற்றுகிற முறை இருக்கிறதே, அதிலே இறைவன் குளிர்ந்து விடுகிறான் என்றுதான் தத்துவ ஞானிகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றைக்காவது நாம் தாயை மதித்திருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இன்றைய சிந்தனையாக நான் உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன். வெறும் 10ஆம் வகுப்பு மட்டுமே படிக்கிற ஒரு குழந்தை தன் தாயை பார்த்து, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா, இதெல்லாம் உனக்கு நாங்க சொல்லியும் புரிய வைக்க முடியாது, இது என்ன தெரியும், நீ சொல்லு, சோசியல் சயின்ஸ்னா என்னன்னு உனக்கு தெரியுமா, ஹிஸ்டரினா என்னன்னு தெரியுமா உனக்கு, ஜியாகிரபினா என்னன்னு தெரியுமா உனக்கு, சும்மா படி படி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற என்று தன் தாயை அவமானப்படுத்துகிற சொல் ஒன்று இருக்கிறதே, அது இந்த குழந்தையை என்ன செய்கிறது என்று தெரியாமல் செய்கிறது. குழந்தையை மன்னியுங்கள் என்று கிறிஸ்துவ வேதம் சொல்வதை போல் அந்த தாயின் மனசு அந்த குழந்தையை மன்னித்து கொண்டே வருவதனால்தான் அந்த குழந்தை பெரியவனாகிறான். இந்த தாய் எவ்வளவு புனிதமானவள் என்பதற்காக சொல்லப்பட்ட மந்திர சொல்தான், தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஒரு தந்தை தன்னை வருத்தி கொண்டு தன்னுடைய உழைப்பை எல்லாம் தன்னுடைய மனைவிக்கும் தனக்காகவும் எடுத்துக்கொள்ளாமல் அத்தனையும் தான் பெற்ற பிள்ளையினுடைய கல்வி செலவுக்காக, தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய பிள்ளையின் உடல் நலத்திற்காக செலவு செய்து கொண்டு வருகிற பொழுது, தன்னுடைய தந்தைக்கு வயது முதிர்ச்சியினால் காலம் தருகின்ற சில மாறுதல்களை, வயது முதிர்வினால் உடலில் ஏற்படும் முக சுருக்கங்களை, நடை தளர்ச்சியை, தலைமுடியில் ஏற்படுகின்ற மாறுதலை பிள்ளைகள் அவமானமாக கருதுவதாக வரக்கூடிய செய்திகள் இருக்கிறதே, அது ஒரு தலைமுறையை பாழ்படுத்தி விட்டதோ என்கின்ற எண்ணத்தினால்தான், அந்த ஐயத்தினால்தான் நான் இன்று இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தாயையும் தந்தையையும் வணங்குதல் என்பதுதான் இறைவனை வணங்குவதற்கு ஒப்பானது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், கோபுரத்தில் இருக்கின்ற எந்த சிலைகளும் கோபுரத்தை தாங்குவதில்லை. அது ஒரு அழகுக்காகத்தான்.
தாய் தந்தையருக்கு நீங்கள் பிள்ளைகளாக வளர்ந்து நீங்கள் பெரும் படிப்பு படித்தவர்களாக மாறிவிடுவதால் நீங்கள் தாய் தந்தையர்களை ஒருபொழுதும் காப்பாற்றிவிட முடியாது. தாய் தந்தையர்களுடைய கருணையாலும் ஆசியாலும் தான் நீங்கள் அந்த நிலைக்கு வருகிறீர்கள் என்கின்ற சிந்தனை ஒவ்வொரு நாளும் உங்களிடத்திலே நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய சிந்தனையாக வைத்துக் கொள்வீர்களே, ஆனால் வாழ்க்கையிலே உங்களுக்கு தெய்வம் நீங்கள் நடக்கும் பாதைக்கு முன்னே நடக்கும். உங்களுக்கு எந்த இடர் வந்தாலும் நீங்கள் தடுக்கி விழுகிற பொழுது தாங்கி பிடிக்கிற கையாக தெய்வத்தின் கை இருக்கும் என்று ஆதிசங்கரர் கூறிய உரையை நான் உங்களுக்கு இன்றைய செய்தியாக கூறி, தாய் தந்தையரை வணங்குங்கள், அவர்களே குரு, அவர்களே தெய்வம் என்கின்ற கருத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.